கே நகர் மெயின் ரோட்டில் கடந்த 1995ஆம் ஆண்டு மூலப்பொருட்கள் பற்றாக்குறையால் மூடப்பட்ட சபரி மில் தொழிற்சாலை. இந்த இடம் தி அமல்காமேட்டட் கோல் பெல்ட் லிட் நிறுவனத்தின் கீழ் தற்போது வரை பராமரிப்பில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தனியார் விளம்பர நிறுவனத்தின் டைட்டானிக் கப்பல் பொருட்காட்சிக்கு வாடகைக்கு விடப்பட்டது. இந்த இடத்தை பொருட்காட்சி நிர்வாகத்தினர் சுத்தம் செய்து வாகனங்கள் நிறுத்துவதற்காக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் கே நகரைச் சேர்ந்த திமுக வர்த்தக அணியைச் சேர்ந்த நிர்வாகியான செந்தமிழ் செல்வன் என்பவர் சபரி மில்லுக்கு சொந்தமான சுமார் 1½ ஏக்கர் இடத்தினை தனது அடியாட்களுடன் ஆக்கிரமித்து காம்பவுண்ட் சுவர் அமைத்துள்ளார். சபரிமில் நிர்வாகத்தினர் கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் ஆளுங்கட்சியினர் என்பதால் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். இதனிடையே திமுக நிர்வாகியால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் சபரிமில்லுக்கு சொந்தமான இடம் என்ற அறிவிப்பு போஸ்டரை ஒட்டச் சென்ற வழக்கறிஞர்களை திமுக நிர்வாகி தனது அடியாட்களுடன் சென்று கதவை பூட்டிவிட்டு யாரும் வெளியே செல்ல முடியாது என அனைவரையும் கொன்றுவிடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அரங்கேறியது. இதனையடுத்து அவசர எண் 100க்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து திமுக நிர்வாகி மற்றும் அடியாட்களை அங்கிருந்து வெளியேற்றினர். இது தொடர்பாக இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. மாநகர காவல் ஆணையரிடம் சபரிமில் நிர்வாகம் சார்பில் புகார் அளித்த பிறகு நில அபகரிப்பு பிரிவுக்கு அனுப்பப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க தனிக்குழு அமைத்தும் தனிக்குழுவினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். உடனடியாக போலீசார் துரித நடவடிக்கை எடுத்து அபகரித்து உள்ள இடத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொண்டனர். திருச்சியோட முக்கியமான மாநகர பகுதிகளில் ஒன்றான கே நகரில் இருக்க சபரி ரைஸ் மில். இந்த ரைஸ் மில் பார்த்திங்கன்னா கடந்த 1962ஆம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தின் பேரில் விற்கப்பட்டு அதுக்கப்புறம் 1995 வரைக்கும் இந்த சபரி மில் ரைஸ் மில் நடைபெற்று வந்து அதுக்கப்புறம் மூலக்கூறு பற்றாக்குறையினால் இந்த ரைஸ் மில் வந்து மூடப்பட்டு கடந்த 30 வருடங்களாக பார்த்திங்கன்னா காலியாகவே பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. முழுக்க சபரி மில்லோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ரைஸ் மில்லை வந்து இப்போ 2025 ஜூன் மாதம் வந்து ஒரு கப்பல் பொருள் காட்சிக்காக வாடகைக்கு விட்டு வந்திருக்காங்க. வாடகைக்கு விட்டு அந்த டேட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு சட்டப்படி வாடகை விட்டுருக்காங்க. வாடகைக்கு விட்டு அந்த இடங்களை அங்கே இருக்க 20 ஏக்கர் இடத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி சென்ட்ரு பகுதியில் பொருட்காட்சியும் 2 பக்கமும் வந்து வாகன போக்குவரத்துக்காக வாகன பார்க்கிங்காக வலது பக்கத்தில் 2 வீலர் வாகன பார்க்கிங்கும் இடது பக்கத்தில் வந்து 4 வீலர் வாகன பார்க்கிங்கும் இந்த பொருட்காட்சி நிறுவனம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரான செந்தமிழ் செல்வன் அப்படின்றவர் வந்து திமுக வர்த்தக அணியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலியாக அழகாக பாதையை நிலவி கார் பார்க்கிங்காக வச்சிருந்த இடத்த வந்து அழகாக ஆட்டியை போட்டு என்ன பண்ணிடுறாரு, அடியாட்களோட உள்ளே பூந்து இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமான இடம், எங்கள் தாத்தா மூதாதைக்கு சொந்தமான இடம், வித்த இடத்தையே இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி சினிமா படங்களில் வர மாதிரி அவங்களோட வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்கள் எந்த ஆவணமே கையில் இல்லை, நம்ம கையில் இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது குறித்து கம்பெனி சார்பாக பலமுறை கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கலைஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே கே நகர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா நீங்கள் வந்து 100 அங்கன்னு 100 கடிங்கன்றாங்க, 100 கடிச்சா நீங்கள் காவல் நிலையம் வாங்கன்றாங்க, மறுபடியும் காலையில் வாங்கன்றாங்க. இப்படி தொடர்ந்து அலக்கழிக்கப்பட்டிருக்காங்க. இந்த திமுகவோட பிரமுகரோட தொடர் அழுத்தத்தினால இங்கே போலீஸ்காரங்க வந்து இவ்வளோ ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடந்துட்டு கூட எந்த நடவடிக்கையுமே இருக்க கிடையாது. இந்த கம்பெனிக்காரங்க வந்து புதன்கிழமை போய் கமிஷனரை பார்த்துருக்காங்க. கமிஷனர் உடனடியாக அது லேண்ட் கிராபிங் மேட்ரு உடனடியாக லேண்ட் கிராபிங் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி லேண்ட் கிராபிங்கில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த குழுவும் இன்றைக்கி வரைக்கும் உள்ளே வரலைங்க. பார்த்தீங்கன்னா அந்த 4 நாளில் அழகு போல் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வேலியை மறைச்சிட்டு பொருட்காட்சி இருக்கிற இடத்துக்கு கட் பண்ணிவிட்டு அழகாக வேலியை போட்டு மறைச்சிட்டு உள்ளே ஃபுல்லாக நிறவி ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு வேலியை அமைச்சு ஆக்கிரமிப்பு பண்ண எல்லா முயற்சியும் எடுத்துருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்கள் டாக்குமெண்ட்டில் எங்கள் தாத்தா ஐயன் பிள்ளை அவர் வித்தவர் வந்து எங்கள் தாத்தான்றாங்க. வித்த சொத்தில் தாத்தா எங்கள் தாத்தான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் முழுக்க அப்பட்டமாக இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒரு அபகரிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவர் இந்த மாதிரி அபகரிப்பை செஞ்சுட்டு இருக்க செந்தமிழ் செல்வனையும் அவர் அடியாட்களையும் கூப்பிட்டு கேட்டால் அமைச்சர் பிரச்சனை இதில் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தையும் தொடர்ந்து மிரட்டிட்டு இருக்காங்க.